க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தை மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 24ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த வேலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அடைய பார்வை ராசிகளை விழுவதால் ஆனாலும் அதை வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் படக்கூடிய மாதம் இந்த மாதம். கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம். ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். ஒரு தெளிவிருக்கும். எதை துரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். ராஜஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதியினுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விழுவதாலும் வெற்றி உண்டு. குரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி 24ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் 24ஆம் தேதி வரை தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லைக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். மன உளைச்சல்களும் மன வருத்தங்களும் ஏற்படும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. தேவை. ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். ஆசைகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். கோயிலுக்கு போய் வருவீர்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை விரயஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொள்கின்ற செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இருப்பவர்களுக்கு பணியிலே இடமாறுதல் உண்டு. சில மாற்றங்களும் உண்டு. அனுசரித்து போவது நல்லது. அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் உண்டு. எல்லாம் கூட்டுத்துறையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. புதன் பகவான் இம்மாதம் 15ஆம் தேதி வரை அதற்கு பயணம் செய்வதால் முற்பகுதிகளை கொள்ள வேண்டும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது.
எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏற்றுக்கொண்டதற்கு நீங்களே பொறுப்பு. எந்தவித கிரகங்களும் இல்லை. இடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்மங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு பிற மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவதால் பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு தொழிலே கூடுதல் கவனம் செலுத்தினால் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக ஆசை கொண்டிருப்பவர்களுக்கு திருப்பொருளால் அனைத்து செல்வத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.